வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் நம்ம ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எப்படி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமுமே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடிங்குமே அட்டன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அந்த ரீசனால நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அழகாக டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சது. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 52716 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் தான் இருந்தது இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற அளவுக்கு மூவ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். கொஞ்சம் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட நீட்டாக நமக்கு வந்துட்டு நம்மளோட லோ டார்கெட்டை வந்து நமக்கு நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளில வந்தது. ஸோ 52434 வரைக்கும் ஸோ ஒரு 282 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் போயிட்டு இருந்தாலும் சடனாக இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு லைனில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு அப் ட்ரெண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 52516 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம்னா கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். 52707 வரைக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 191 பாயிண்ட் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்மளோட செகண்ட் ட்ரேடுமே. தென் தேர்ட் ட்ரேட் பார்த்துலாம். தேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு அகைன் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்னும் போது நம்ம என்ன பண்ணணும், புட் ப்ரைஸில் பை பண்ணுவோம். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 52430 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு 52230 வரைக்கும் ஒரு சூப்பர்பான இங்கேயும் ஒரு சூப்பர்பான ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் இல்லையா. 3 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஒரு 673 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த 3 ட்ரேட்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஃப்ரைடே ட்ரேட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் இல்லை. ஆல்ரெடி மார்க்கெட்டும் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வலட்டைலில் தான் மொமெண்டம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லேயுமே வந்துட்டு நம்ம செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் பையிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸும் வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். 52609 then 5147 534 87 538 23 54 541 then 57191. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்க்கு. சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ இன்னமும் சிச்சுவேஷன்ஸ் நார்மல் ஆகலை இல்லையா. ஸோ வந்துட்டு வலட்டைலாக தான் மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொஞ்சம் ட்ரேட் நீங்கள் அட்டனே பண்ணாதீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம லைனில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ரொம்ப வலட்டைலாக மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும்போது நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம லைன் வந்து கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து ரிஸ்க் வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம எவ்ரிடே செட்டப்ஸே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 5-1, 9-3, 5-1-5, 7-2, 5-1, 3-1, then 5-1-0, 9-0, then 5-0, 8-8-7, then 5-0, 5-6-7. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வீடியோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேம் தான் இல்லையா? நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க 23025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சுன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருப்போம். சடனாக இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ். ஸோ சடன்லி ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 34 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? சடனாக வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 222979 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதோட லோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 22905 வரைக்கும் ஒரு 74 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிஃப்டி 50 ஆக்சுவலி நான் சொன்னது தான் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி ஸ்டேட் எப்படி இருந்ததுன்னு. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப வலட்டைலாக தான் மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு இல்லையா? சடன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சடனாக வந்துட்டு நமக்கு வந்து ஓவரால் சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னும் சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே இன்னும் நார்மல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாமே ப்ராப்பர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வலட்டைலாக தான் மொமெண்டம் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் தென் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா? டைம் டிலே ஆகுது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் வலட்டைல் மொமெண்டம் போயிட்டு இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 74 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட வந்துருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் இல்லையா? நமக்கு ஃப்ரைடேக்கு வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 74. பட் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான். நிஃப்டி 50லேயுமே வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டேவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ண நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது வாங்க நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி இல்லையா? ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆக்சுவலி எவ்ரி டியூஸ்டே தான், எவ்ரி வீக்ஸ் வந்து டியூஸ்டே தான் நமக்கு எக்ஸ்பைரி. பட் டியூஸ்டே வில் பி அ ஹாலிடே. அதனால நமக்கு நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டேட். ஸோ இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரீமியம் ரேட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லோவில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. ஸோ இப்போது ஓவரால் பேங்க் நிஃப்டி 50யோட ஓவரால் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு 673 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங், இங்கே ஒரு 40. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 713 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரைடே வந்துட்டு போத் பேங்க் நிஃப்டி 50 நீங்கள் போத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 713 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். எவ்வளோ வலட்டைல் சுச்சுவேஷன்ஸ்லையும் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துலாம். 22, 940,
233, 23, 234, 51, 23, 536, 237, 20, 238, 39, then 243, 44. ஸோ சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த டார்கெட்ஸ் மொமெண்டம். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம போத் பார்த்துட்ருக்கோம். அதனால மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு நம்ம வரி பண்ணவே தேவையில்ல. பட் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்குள்ளே மட்டுமே அது இருக்கும். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ்குள்ளே தான் வந்துட்டு அந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே, மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எவ்வளோ ஹையில் போயிட்டு இருந்தாலும் நம்ம லெவல்குள்ளே தான் மொமெண்டம் இருக்கும். சிமிலர்லி லோவில் போகும்போதும் நம்ம லெவல்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற லெவல் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர் நம்ம லைனில், நம்ம ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் பெஸ்ட் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 22, 667, 225, 77, 224, 89, 223, 49, 222, 23, 221, 57. ஸோ இதாங்க, இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் அட்டெண்ட் மேக் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டம் இருக்கும். ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கான அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரியும் கூட. ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.